தமிழ்ல உழவன் திரைப்படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை ரம்பா. அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோஸ் கமல், ரஜினி மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஒன்னா சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதுக்கு பிறகு திரைப்படங்கள்ல நடிக்கிறத குறைச்சுக்கிட்ட ரம்பா ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜா இருந்தாங்க. பிறகு 2010 வருஷம் இந்திரகுமார் அப்படிங்கிற தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து கனடால வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன கருத்து வேறுபாடு வந்துச்சோ தெரியல. ரம்பா சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் வெளிவந்துச்சு. ஆனா அதெல்லாம் முற்றிலும் தவறு அப்படிங்கிற மாதிரி குஷ்பு கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழறாங்க, மீடியாக்கள் வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்மலாம் கூட ஒருவேளை அது போய் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஏதோ ஒரு பிரச்சனை ரம்பாக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் நடுவுல போய்கிட்டு இருந்தது. அது உண்மைதாங்கிற மாதிரியான நியூஸும் பரவுச்சு. இப்போ அது ஊர்ஜிதமாயிருக்கு. நடிகை ரம்பா சென்னையில உள்ள கோர்ட்டை அப்ரோச் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா தன்னோட குழந்தைகளுக்கு தன்னை லீகல் கார்டியனா அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைகளுக்கும் தனக்கும் ஜீவனாம்சமா தன்னோட கணவர் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது தன்னோட கணவர் தான் கூட சேர்ந்து வாழல, அதனால கண்டிப்பா அவர் தான் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு 3ஆம் தேதி ஹியரிங்க்கு வந்திருக்கு. இதை விசாரிச்ச நீதிபதி வழக்குதாரர்கள் ஆஜராகலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரம்பா தரப்புல இருக்கிற வக்கீல் ரம்பாவால கோர்ட்டுக்கு வர முடியல, அதனால இந்த கேஸ கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு கேட்டிருந்திருக்காரு. இதனால வர ஜனவரி 21ஆம் தேதி கேஸ தள்ளி வச்சிருக்காங்க. என்ன பார்த்தா இப்போ வெளியில போகும்போது எல்லாரும் ஜெயலட்சுமின்னு தான் கூப்பிடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் சோ ஹானர்ட்.